ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்மளுடைய வாழ்க்கையில மெய்யான ஒளி வெளிப்படுது, பிரகாசிக்கிற ஒளி வெளிப்படுது, ஆச்சரியமான ஒளி வெளிப்படுது, அறிவாகிய ஒளி வெளிப்படுது, இஸ்ரவேல் ஒளி வெளிப்படுது. நாட் ஓன்லி சண்டே, ஆல் 7 days, எல்லா 7 நாட்களும், எல்லா 31 நாட்களும், எல்லா 365 நாட்களும், உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த பூமியில அவரை விசுவாசிப்பாய் என்று சொன்னால், அவரை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி, இருள் விலகி போயிடும், ஒளிக்குள்ள வாழுவாங்க. இந்த பூமியில முடிந்த பிறகு நித்தியமாய் வாழுகிற ஒரு ஒளிப்பிடம் இருக்கு, அதுதான் பரலோகம். அங்க இருள் இல்லை, அங்க பசி இல்லை, அங்க பஞ்சம் இல்லை, அங்க பயம் இல்லை, அங்க தாகம் இல்லை, அங்க அலறல் இல்லை, அங்க பொறாமை இல்லை, அங்க ஒண்ணுமே இருக்காது. அங்க ஆல் தி டேஸ் எல்லா நாளும் ஆசீர்வாதமான நாள். அப்ப அந்த நாளுக்காக இந்த நாளில நாம உலகத்துல இருந்தாலும் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி தான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நீயும் நானும் அவருக்குள்ள பிரகாசிப்போம் என்று சொன்னால், அந்த பிரகாசிக்கிறதுக்காக பிரயாசப்படுவோன்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில இருள் விலகி போயிடும். என்னுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, என் நிமித்தம் என் குடும்பத்தில் இருள் நீங்கி போயிடும். என் குடும்பத்தில் மாத்திரமல்ல, என் குடும்பத்து நிமித்தம் அக்கம் பக்கத்தினார், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சொந்தக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நான் ஒரு பிரகாசமா மாறிடுவேன்.